தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமா, எப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றிமா, எப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சித்தம் ஜானது சாத்திருக்கணும் ஸ்ரீ சந்திரசேகர குணம் படமா மதான கருவி தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகம் நமது மகாபலி பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு தலைப்பு ₹1 குல்பர்கா போய் சேர்ந்த அதிசயம். ₹1 குல்பர்கா போய் சேர்ந்த அதிசயம். இந்த சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தானே பாருங்கள். உங்களுக்கு மாபிரியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தால் தான் இந்த சேனல் பக்கமே நீங்கள் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. உங்கள் கண்ணில் இந்த சேனல் படாமல் பெரியவா மறைச்சுட்டே இருப்பார், அதுதான் ஒரு மாயை. வேறு ஏதோ சேனல்லாம் பார்த்து எதையோ கேட்டுருப்போம், ஆனால் சத்தியமான அனுபவங்கள்லாம் இந்த சேனலில் மட்டும் கேட்குற மாதிரி பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கார். அது போக போக உங்களுக்கு தெரியும். அது எப்போ நடக்கிறது, எந்த காலத்தில் நடக்கும்னு என்னால் சொல்ல முடியாது, நடக்கும். இது நம்ம இவர் மகாபெரியோட அத்தியந்த பக்தர் தியாகராஜ ஐயர், ராஜலக்ஷ்மி அம்மாள் பெரியரி, அவளுடைய பிள்ளை அருண்குமாரும் அவருடைய சகோதரி அக்கா உஷா, 2 பேருமே எங்கள் காலத்துக்கு வந்திருந்தா. அவள் சொன்னதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போது எங்கேயும் நீங்கள் கேட்டிருக்க முடியாது. எப்பேற்பட்ட அனுபவமும் நீங்கள் பாருங்கள், பார்த்தா தெரியும். ₹1 ஒரு ஆள் போல் எல்லாருமே கிளம்பி எல்லாருமே போயிருக்காளே அப்படின்னா பெரியவா எப்பேற்பட்ட அனுபவம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். இந்த தியாகராஜர், அப்புறம் ராஜலக்ஷ்மி, அப்புறம் தண்டையார்பேட்டில் மெட்ராஸில் இருக்கா. 1982 தியாகராஜருக்கு சஷ்யப்த பூர்த்தி ஜூன் 10, 1982 நடக்கிறதுக்குன்னு முடிவு பண்ணியாச்சு, பத்திரிக்கை போட்டாச்சு. அதை எடுத்துகிட்டு இவர் பெரியவா திடீர்னு தோணு எடுத்து இவர் என்ன பண்ணார், பெரியவா இவருடைய தியாகராஜோட அண்ணா இருப்பார் இல்லையா, அதாவது இவருக்கு அருண்குமாருக்கு பெரியப்பா, அந்த பெரியப்பா பிள்ளை முத்து அப்படின்றவர் பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கார். அவர் முத்து அப்படிங்கிறவர் இறையூரில் இருக்கார். இவா பெரியர்னா அவள் இறையூர். அப்பா அருண்குமாரை கூப்பிட்டு, நீ போய் அந்த முத்துக்கிட்ட கேளு, ஏன்னா அந்த முத்துங்கிறவரும் அத்திம்பேரும், அந்த முத்துங்கிறவனா அருண்குமாரோட பெரியப்பாவும் அருண்குமாரோட அத்திம்பேரும் தான் இந்த கல்யாணம், இந்த சஷ்யப்த பூர்த்தி ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காவா தான். அதனால் மெட்ராஸில் அவள் பண்ணிகிட்டு இருக்கா. எல்லா இடங்களும் சத்திரங்கள் பார்க்குறது, அது இது வாத்தியார் ஏற்பாடு பண்ணுறது, சமையல், நாதஸ்வரம், அது இது எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சுட்டு தானே பத்திரிக்கையே போட்டிருக்கு, இது போயின்னு இருக்கு. அதனால் திடீர்னு தான் தியாகராஜ ஐயருக்கு இந்த மாதிரி தோணிருக்கு, மகாபெரியோட தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் நடந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு எப்போவுமே ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சு இப்போ பெரியவாளை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு முன்னாடி போய் பண்ணால் பரிபூர்ணமாக அவருடைய அனுகிரகம் முழுக்கவே இருக்குமே. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கே இருக்குது நம்ம அனுகிரகம் ஒன்றுமே அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. அதனால் சொன்னார். அவர் போனால் அவர் பெரியப்பா பிள்ளை கிட்ட கேட்டால் அவர் என்ன விளையாடுறீங்களா, உங்களுக்கு அங்கே எல்லாமே ஐடியா பண்ணியாச்சு, குல்பர்கா பற்றி உங்களுக்கு ஐடியா, அங்கெல்லாம் பயங்கரமாக இருக்காங்க, போகவே முடியாது, அவர் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அதெல்லாம் கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் அதை வேண்டான்னு அதை விட்டுருங்க, அந்த இது முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் போல இருக்குது பெரியப்பா பிள்ளை. சரின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னால் இவர் ஒத்துக்கலை. என்னடா விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கா, குல்பர்கா எப்படி போகிறதுன்னு அப்பா கேட்டுன்னு வர சொன்னார்னு. ஏண்டா இந்த மாதிரி பேத்திக்கருத்தம்லாம் பண்ணாதீங்க, குல்பர்காலாம் போக முடியாது, ரொம்ப சிரமமானது அது. ஸோ திடீர்னு அப்படிலாம் கிளம்புறது எல்லாம் போகிறதுலாம் வேணாம், அதனால் சஷ்யப்த பூர்த்தி முடிஞ்ச பிறகு போய்க்கலாம், கிளம்பு போ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு அப்பா கிட்ட போய் சொன்னோடனே அப்பா என்ன பண்ணாராம், போய் தான் ஆகணும் அப்படின்றாரு, கிளம்பிட்டார். ஸோ அதனால் என்ன பண்ணால் புதுப்பாளையம், அங்கே பக்கத்தில் புதுப்பாளையம் இருக்குது, அங்கே போனால்
அப்போ வந்து இவள் இங்கே இல்லை, மெட்ராஸில் இல்லை, அங்கே இருந்தா இல்லையா, கிராமத்தில் தானே இருந்தா. பெரியேரி புதுப்பாளையம் போனால் தான் அங்கே கொஞ்சம் ஜங்ஷன், அங்கே போனோடனே பஸ் கிடைக்கும். அதுலேருந்து வேலூர் போனான். வேலூர்லேருந்து வந்து ட்ரெயின் பிடிச்சி அவன் அரக்கோணம் போய் சேர்ந்தா. அரக்கோணத்துலேருந்து குல்பர்கா வேற ஒரு ட்ரெயின். இவள் வந்து ரிசர்வ்லாம் பண்ணலையா, திடீர்னு தானே கிளம்புறாரு. அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ளே போயிருக்கா. போனான்னா தாதர் எக்ஸ்பிரஸ் வந்து லேட்டாக வந்திருக்கு. அன்றைக்கி லேட்டாக ஒரு 5-10 நிமிஷம் லேட்டாக அது உள்ளே வந்துட்டுருக்கு. அதுக்கு இப்போ வந்து 10 நிமிஷம் லேட்டாக வந்திருக்காது. இவளுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு அது இதெல்லாம் நேரம்லாம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறா, சரின்ட்டு எதிர்க்க இருக்க கம்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதில் வந்து அருண்குமாரும் அம்மாவை 2 பேரும் ஏறிட்டா. அப்பா வந்து அது மேலே காலை வைக்கிறார் அந்த படியில். ட்ரெயினில் வண்டி கிளம்பிடுத்து, விசில் அடிச்சிட்டான், கிளம்பிடுத்து. இதெல்லாம் பெரியவா அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். இப்போ டிக்கெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறாளா? இல்லை, பெரியவா அனுகிரகம் நடந்துருமே. டிடி அங்கே வந்தார். டிடியோட புத்தியில் பெரியவா தானே போவான். அங்கே வந்தார். டிடி கேட்டார், என்ன விஷயம்னாரு, எங்கே போனோன்னு. இல்லை, நாங்கள் இந்த மாதிரி இங்கே போகிறோம், குல்பர்கா போகிறோம், காஞ்சி பெரியவா பார்க்குற தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறோம் அப்படின்னாராம். அவர் முதல்ல வந்து என்ன பண்ணார்னா, எங்கே போகணுன்னு கேட்ட இல்லை நீங்கள் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுங்க, இறங்கி நீங்கள் வந்து அப்புறம் வேறு ட்ரெயினில் போங்கன்னு தான் முதல்ல சொல்லியிருக்கார். அப்போ டிடி புத்தியில் பெரியவா போனோமே. அடுத்தது நம்ம எதுவும் பேச மாட்டோம், நம்ம பயந்த சுபாவம். அப்புறம் உடனே இந்த டிடியே ஒரு இது கொஸ்டின் போடுறாரு. சரி, நீங்கள் எங்கே தான் போகணும், இறங்க சொல்லிட்டுமேன்னு பாவம்னு தோன்றுறது. அது தோண வைக்கணுமே. அது பெரியவா புத்தியில் போனால் தான், எல்லோரும் புத்திக்கும் வந்துடாது அது. அப்புறம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணவுடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டிக்கெட் புக்கு எது எடுத்தானா எடுத்து வச்சு ₹1 அப்படின்னு எழுதிட்டு ₹1 கொடுங்கன்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு சரி சேஞ்ச் வாங்கிட்டு மீதி பைசா வாங்க கேட்க போகிறான்னு பார்த்தா டிக்கெட்டை கழட்டி செக் கிழிச்சு 3 டிக்கெட்டை கொடுத்துட்டு அவர் அந்த பக்கம் போனாராம். திருப்பி வருவாருன்னு பார்த்தா வானம் போட்டால் ₹1 போகிறோன்னு விட்டார். 3 பேரும் ₹1 போகிறாருன்னா அது எப்படி இது நடக்கும் அது அப்படின்னா, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான் வந்துடும். அவ்வளோதான், அதுதான் டிக்கெட்டு, அவ்வளோதான். அதை வச்சுட்டு பிரத்யக்ஷ பரமேஸ்வரனில் அனுகிரகம் பண்ணுறாரு. அவருக்கு எதுக்கு டிக்கெட்டு? அதனால் டிடி வந்து கொடுத்தது புத்தி வந்து பெரியவாளுடைய அனுகிரகத்தில் தான் அவளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அவர் போகிறது இடம் அப்படி இல்லை. பெரியவாள் தரிசனம் பண்ண போகிறோம், எப்பேற்பட்ட பக்தர்கள் அங்கே போகிறா. பெரியவா வந்து கூடிய இருக்க அனுகிரகம் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் நம்ம வேறு இதில் பார்க்கணும். ஜெய் ஜெய்சங்கர் அரசக மகாபிரிய பாதவச்சரம், மகாபிரிய பாதவச்சரம்.